ஹாய் நண்பர்களே! நான் உங்க டோரா வேர்ல்டுலேருந்து தமிழ் பேசுறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பார்த்தீங்கன்னா, நம்ம டோராக்கு நகை சுத்தி வந்துருச்சு நண்பர்களே. ஸோ, எலுமிச்சம்பழத்த வச்சுட்டு சுத்தி சுத்தி விளையாண்டுக்கிட்டு இருக்கா. அதனால தான் இன்னைக்கு அவளால பேச முடியல. அத நான் உங்ககிட்ட பேசலான்னு வந்துட்டேன். ஸோ, கையில தானே அடிபட்டுருக்கு. பேச போறது என்னமோ வாய் தானே அப்படின்லாம் கேள்வி கேட்காதீங்க. எனக்கு உங்ககிட்ட பேசணும்னு ஆசையா இருந்துச்சு. அதான் நான் வந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு புயல் வேற வரப்போகுதுன்னு சொல்றாங்க. நம்ம டோராக்கு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஒரு எக்ஸாம் வேற. ஸோ அதனால அவ உழுந்து உழுந்து படிச்சுட்டு இருக்கா. ஒரு பக்கம் எலுமிச்சம்பழத்த தான் நகத்துல வச்சுட்டு அப்படியே படிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கா. நாளைக்கு அந்த அம்மாக்கு எக்ஸாம். ஸோ அதனால அவங்க படிக்கிறாங்க, நம்ம பேசுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா, நம்ம புயல் வரப்போகுது. புயல் பேர் என்னமோ போட்டிருந்துச்சு. அதுதான் பெங்கல்னு போட்டிருக்கோம். பெங்கலோ பொங்கலோ அதை பத்தி நமக்கு தெரியல நண்பர்களே. நமக்கு அதோட பேரு சட்டுன்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த மலைக்கு ஒரு பொங்கல் சாப்பிட்டா நல்லா தான் இருக்கும். பட் புயல் நேம் என்னமோ பெங்கல்னு நினைக்கிறேன்னு தெரியல. பட் மழை ஜோரா பெய்ய போகுது. இன்னைக்கு நிறைய இடத்துல லீவ் விட்டுருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, சென்னையில மட்டும்தான் இன்னைக்கு பள்ளிகளுக்கு மட்டும் லீவ் விட்டுருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, கல்லூரிகளுக்கு லீவ் விடல. இப்போ கனமழை நாளைக்கு பெய்யும்னு சொல்றாங்க. மறுநாள் மிக கனமழை பெய்யும்னு சொல்றாங்க. இவங்க சொன்னாலே பெய்ய மாட்டேங்குது நண்பர்களே. அதான் இந்த தமிழோட ஒரு சின்ன வருத்தம். ஸோ சொல்லாம இருந்தா கூட அழகா பெய்யும் போல. சொல்லி சொல்லியே பெய்ய விட மாட்றாங்க. இருந்தாலும் பரவாயில்ல. நாளைக்கு எக்ஸாம் இருக்கிற பிள்ளைங்கெல்லாம் நல்லா படிங்க. நல்லா பாஸ் ஆகுங்க. ஸோ அதான் இந்த தமிழோட அட்வைஸ். ஸோ இப்போ நம்ம புயல் சென்னையை நோக்கி வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு செய்தியில போட்டுக்கிட்டு இருக்காங்க. நானும் டோராவும் உட்காந்து அந்த செய்தியை தான் பார்த்துக்கிட்டே இருக்கோம். டோராக்கு என்ன ஒரு ஆசை, நாளைக்கு லீவ் விடுவாங்களா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, டோரா படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நிறைய பேருக்கு என்ன பிடிக்குதுன்னு அர்த்தம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வியூஸ் என்னமோ நிறைய போகுது. பட் சப்ஸ்கிரைப் பார்த்தாங்கன்னா 26 தாண்ட மாட்டேங்குது. ஸோ எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் போடுங்க. என்ன உங்களுக்கு இந்த தமிழ் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா எல்லாரும் ஒரு சின்ன லைக் போட்டு கமெண்ட்ல ஹார்ட்டை தெடிக்க விடுங்க. ஓகேவா நண்பர்களே? லைக் போட்டிங்களா? லைக் போட மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்கவே மறக்காதீங்க. ஸோ டோரா படிச்சுக்கிட்டு இருக்கா, நான் உட்காந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ எல்லாருக்கும் என்ன பிடிக்குதா பாருங்க. உங்களுக்காக ஆசை ஆசையான ஓடி வந்துட்டேன். மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.